வெல்கம் டு டெய்லி டோஸ் ஆஃப் மோட்டிவேஷன். இந்த உலகத்தில் வெற்றி பெறணும்னு துடிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் சில முக்கியமான பாடம் தேவைப்படுது. சுற்றி இருக்கிற உலகம் உங்களை விமர்சிக்கலாம், கேலி செய்யலாம், உங்கள் இலக்கை நோக்கி செல்லும்போது கற்களை எறியலாம். ஆனால் ஒரு சிங்கம் தனது வேட்டையை தொடங்குவதற்கு முன் சுற்றியுள்ள ஆடுகளின் சத்தத்தை கவனிப்பதில்லை. அதுபோலவே உங்கள் லட்சிய பயணத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உன்னால் முடியாது, இது உனக்கு தேவையா என்று சொல்லும்போது உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த சிங்கத்தை எழுப்புங்கள். ஒரு சிங்கம் தன் இலக்கை நோக்கி ஓடும்போது சுற்றியுள்ள ஓநாய்களின் ஊளைச்சத்தமோ அல்லது ஆடுகளின் கத்துதலோ அதன் கவனத்தை சிதறடிப்பதில்லை. அதேபோல உங்கள் கனவை அடைய நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை மற்றவர்கள் கேலி செய்தால் அதை ஒரு சத்தமாக மட்டுமே பாருங்கள். அதை உங்கள் லட்சியத்தை மாற்றும் தடையாக ஒருபோதும் பார்க்காதீர்கள். உதாரணமாக ஒரு கோயில் கட்டப்படுதுன்னு வச்சுக்கலாம். முதல் செங்கல் அஸ்திவாரத்தில் வைக்கப்படும். அது யாருக்கும் வெளியே தெரியாது, யாரும் அதை பாராட்ட மாட்டார்கள். ஆனால் அந்த முதல் செங்கல் இல்லாமல் அந்த ஆலயம் எழுந்து நிற்க முடியாது. நாம் பல நேரங்களில் அந்த முதல் செங்கலாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் பொறுமை எங்கே வருகிறது தெரியுமா? அந்த கோயில் கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கலசத்தை தொடும் அந்த கடைசி செங்கலில் தான் இருக்கிறது. கடைசி செங்கல் வரை காத்திருக்க தெரிந்தவனுக்குத்தான் கலசத்தை தொடும் அந்த உயரிய வெற்றி கிடைக்கும். வெற்றி என்பது ஒரு ஓட்டப்பந்தயம் அல்ல, அது ஒரு பொறுமையான பயணம். நீங்கள் விதைக்கும் ஒவ்வொரு விதைக்கும் அது மரமாகி கனி கொடுக்கும் வரை காத்திருக்க வேண்டியது கட்டாயம். ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் வலிங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த வலி உங்களை உடைக்கவா அல்லது செதுக்கவா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஒரு சிலை கல்லாக இருக்கும் வரை செதுக்கும் போது வலிக்கும். ஆனால் அந்த வலி முடிந்து சிலை முழுமை பெற்றதும் அது வணங்கப்படும் பொருளாக மாறிவிடுகிறது. அதை போலத்தான் உங்கள் மனமும். ஆரம்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது வலிக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த வலியை தாங்கி அந்த அனுபவங்களை உள்வாங்கிக் கொள்ளும்போது உங்கள் மனம் கல்லாக உறுதியாகும். அன்று எது நடந்தாலும் உங்கள் உதடு சிரிக்க பழகிவிடும். அந்த சிரிப்பு தான் உங்கள் வெற்றி. இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் நகர்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். விமர்சனங்களை கடந்து வாருங்கள். பொறுமையை கவசமாக அணியுங்கள். வழிகளைக் கண்டு கலங்காதீர்கள். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். உங்கள் பயணம் இனிமையாக அமையட்டும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.